ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் வியூஸ். இன்றைக்கி எல்லோரும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பார்க்குறதுக்கு உலக கிரிக்கெட் ரசிகர்களே மாபெரும் எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய இந்த மேட்ச்சு இன்றைக்கி நடக்க போகுது. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு இலங்கை மட்டுமல்லாமல், பாகிஸ்தான் மட்டுமல்லாமல், இந்தியா மட்டுமல்லாமல் உலகெங்கும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த மேட்ச் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த மேட்சினுடைய ஹைப் அந்த அளவுக்கு இருக்குது. ஹைப் ஏற்றி விட்டுட்டாங்க. வரலன்னு 2 நாடுகளுக்கு உள்ள பிரச்சனைகள், அரசியல் கலவைகளை எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி அவங்க திருப்பி வந்து விளையாடுறங்கிறது ஒரு பெரிய ஒரு ஹைப்பை ஏற்றி விட்டு இன்றைக்கி ஒரு கொந்தளிப்பில் இந்த மேட்ச் நடக்குது. என்னமோ ஏதோ இந்த மேட்ச் நடக்கிறது மூலமாக ஸ்ரீலங்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்குது. அந்தளவுக்கு இந்த மேட்ச் மூலமாக அதிகமான அளவு வருமானம் பெறக்கூடிய நாடு ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் 2 தரப்புக்கும் நிறைய ஆதரவுகள் இருக்குது. இந்தியாவுக்கும் இருக்குது, பாகிஸ்தானுக்கும் இருக்குது. மேக்சிமம் வந்து இலங்கை மக்கள் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு இந்த மேட்சுடைய தாக்கம் அவங்களுக்கு இருக்குது. கொண்டாட்டமாக கிரிக்கெட்டை வந்து மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி பயணம் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் மக்கள் பாகிஸ்தானில் உள்ளவங்க, துபாயில் இருக்கவங்க, துபாய், சவுதி இந்த ஏரியாவிலேருந்து பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் அத்தனை பேர் உள்ளே போயிருக்காங்களாம். ஸ்ரீலங்காவினுடைய கொழும்பு மாநகரமே இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா கோலமாக இருக்கிறது அப்படின்னு அங்கே உள்ள யூடியூபர்ஸ் எல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க. காலையிலேருந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டை சுற்றி அங்கே உள்ள யூடியூபர்லாம் வீடியோ போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. மேட்ச் நடக்குதோ நடக்கலையோ யூடியூபர்ஸ்க்கெல்லாம் பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. அந்தளவுக்கு லைவ் ரிப்போர்ட்டை வந்து மீடியாவே பண்ணலாம். அந்தளவுக்கு யூடியூபர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இலங்கை யூடியூபர்ஸு. உண்மையிலே அது பார்க்கவே ஒரு பிரமிப்பாக இருக்குது. பார்க்குறதுக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. அந்தளவுக்கு இந்த மேட்ச்சை அவங்களும் வச்சு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹைப் அவங்களுக்கு வந்து இது ஒரு 2 மேட்சையும் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த தடவை நேரடியாக பார்க்குறதுக்கு. இலங்கை மக்களுக்கு உலகக்கோப்பை மேட்ச் ஸ்ரீலங்கா விளையாண்டா கூட அவங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு திருவிழாவாக கொண்டாடுவாங்கன்னு தெரில. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு அந்தளவுக்கு அவங்களும் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லோரும் அவங்க 50% ஆதரவு இருந்தாலும் இலங்கை மக்கள் வந்து இதை அதிகமாக கொண்டாடக்கூடிய இதை வந்து நேரடியாக இன்றைக்கி வீடியோஸ் நிறையா பார்க்கக்கூடிய சூழல் இருந்தது. ஏதோ ஒரு நல்ல விஷயம், விளையாட்டுக்காக இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடக்கிறது. உலகத்திலே கிட்டத்தட்ட 130 கோடி பார்வையாளர்கள் இந்த மேட்சை பார்ப்பாங்க அப்படிங்கிறது நேரடியாக 36,000 பேர் பார்க்க போகிறாங்க. அனைத்து டிக்கெட்டுகளும் முடிஞ்சிருச்சான். உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு மக்களினுடைய இது வந்து ஒரு 150 கோடி வரைக்கும் இதை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்து இருந்து பார்ப்போம், என்ன மாதிரி நடக்குதுன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். 2 மேட்சும் மாறி 2 பிளேயர்ஸும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டுருக்காங்க. ப்ராக்டிஸ் சீசன்லாம் காமிக்கும் போது பார்த்தா நம்மளுடைய ஸ்கை வந்து சூரியகுமார் யாதவ் வந்து உஸ்மான் தாரிக் மாதிரி பவுலிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாகவும் இருக்குது, ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே எல்லா உலக கிரிக்கெட் ஆர்வலர்கள்லாம் வந்து இந்த உஸ்மான் தாரிக்கினுடைய பவுலிங்கை வச்சு நிறைய கான்ட்ரவர்சியாக பேசி இந்தியாவை நிலைகுலை செய்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு நிலைகுலை செய்வார், நம்மளுடைய பவுலிங் எப்படி இருக்குது, யாரை இன்றைக்கி இறக்குறாங்க 5th பொசிஷனில், குல்தீப் யாதவா இல்லைன்னா வாஷிங்டனான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஸ்பின்னர்ஸை வச்சு தான் இந்த மேட்சை ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலரை கம்மி பண்ணிவிட்டு ஸ்பின்னரை ஏற்றுறதுக்கும் ஆல்ரவுண்டர்ஸ் இறக்குறதுக்கும் தான் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இந்த பவுலிங் வரக்கூடிய கடந்த மேட்சுகள்லாம் பார்க்கும்போது ஸ்பின்னுக்கு தான் நிறைய கை கொடுத்துருக்கு. ஸ்பின்னை வச்சு தான் அவங்களும் வந்து இந்தியாவை நிலக்கொலை பண்ணணும்னு அவங்களும் ஐடியா பண்ணியிருப்பாங்க. இந்தியாவும் அதே ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கலாம். நம்மளுடைய பேட்டிங்களுடைய வலிமையும் பவுலிங்கோட வலிமையும் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி எல்லாம் விளையாடுவாங்க. அவங்க அதுக்கு மேலே நம்ம 1 கப் பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி விளாண்டா அவங்க 10 கப் பூஸ்ட்டை குட்டிச்சிட்டு வெறி கொண்டு விளாண்ட மாதிரி விளாடுவாங்க இந்தியா கூட.
ஸோ இந்த மேட்ச்சை கொண்டாட்டமாக பார்ப்போம், கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.